வெல்கம் டு செல்வி சமையல். இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான வெள்ளை வெஜ் குருமா தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும். எப்போவுமே நம்ம இட்லி தோசைக்கெலாம் சட்னி சாம்பார் தான் வச்சு சாப்பிடுவோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வெள்ளை வெஜ் குருமா வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. வாங்க இப்போ நம்ம வெள்ளை வெஜ் குருமா செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். 1/4 கப் தேங்காய், 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 4 பச்சை மிளகாங்க. இதை நம்ம நல்லா அரைச்சிக்கணும். முதல்ல இது 5யும் சேர்த்து நம்ம தாளிப்புக்கு குருமா தாளிக்க பட்டை ஒரு சின்ன சைஸு, அன்னாசிப்பூ 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய், சின்ன கல்பாசி 1, பிரிஞ்சி இலை, எண்ணெய் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கேரட்டும் ஒரு 1/2 கப் அளவுக்கு வரும், கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கும் தோல் எடுத்துட்டு 1/2 கப் அளவுக்கு வரும், கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் பீன்ஸு குடமிளகாலாம் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இந்த காய்கறிகள் மட்டும்தான் சேர்க்குறேன். பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லைனா ஊற வச்சு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப் கொத்தமல்லி இலைகள், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டை இடிக்கல்ல தட்டி எடுத்துருக்கேங்க 2 டீஸ்பூன், புதினா இலைகள் சிறிதளவு. இப்போ வாங்க நம்ம முதல்ல வெஜ் குருமா செய்கிறதுக்கு குருமாவுக்குரிய அந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி சார் எடுத்துகிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய், பெருஞ்சீரகம், பொட்டுக்கடலை, நீங்கள் பொட்டுக்கடலைக்கு பதிலாக வேர்க்கடலை ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைனா 10 முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். கசகசா கண்டிப்பாக போடணுங்க. இந்த குருமானில் எந்த குருமா போட்டாலும் அப்போ தான் டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். அது கூட காரத்திற்காக நம்ம 4 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் உங்கள் காரத்திற்கு தகுந்த மாதிரி கூட குறைச்ச ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் நம்ம வேறு எந்த மசாலா பொருளும் சேர்க்க போகிறதில்ல. காரத்திற்கு பச்சை மிளகாய் மட்டும்தாங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வெள்ளை வெஜ் குருமா எப்படி தாளிக்கிறதுன்னு பார்ப்போம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு அடிகனமான வானல் வச்சுக்கிங்க. வானலில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு பட்டை, அன்னாசிப்பூ, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, ஒரு பிரிஞ்சி இலை எடுத்துக்கோங்க. அந்த பிரிஞ்சி இலை இந்த மாதிரி கிள்ளி போடுங்க. அப்போ தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். இது நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சிங்க. பொரிஞ்ச பிறகு நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை ஒன்று ஆட் பண்ணிக்கலாங்க. நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கிங்க. வெங்காயம் வதங்குறது குருமாவுக்கு தேவையான அளவு உப்பை நான் இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு வெங்காயமும் சீக்கிரம் வதங்கி வரும். தேவையான உப்பும் சேர்த்த மாதிரி இருக்கும். அதனால் நான் வெங்காயம் வதங்குறதுக்காக உப்பு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் நல்லா வதக்கிக்கிட்டேங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கின பிறகு இப்போ நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. நான் பேஸ்ட்டால் நான் இடிக்கல்ல தட்டி தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பேஸ்ட்டாக வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மொத்தத்துக்கு, இஞ்சியும் பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து. இதில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா அது வதங்கி வரட்டுங்க. இப்போ இஞ்சி பூண்டில் இருக்கிற பச்சை வாசனை போய்ட்டு நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. பாருங்கள், உங்களுக்கு கலர் நல்லா மாறி இருக்குது, பார்த்தாலே தெரியும். இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 1/2 கப் கேரட் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க, அதை ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 கப் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேங்க. 1/2 கப் உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு வேகலாம் வைக்கலாங்க. வேக வைக்காததான் ஆட் பண்ணணும். இதிலே நல்லா வெந்துடும் நமக்கு. இப்போ இந்த வெஜிடபிள்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. வதங்கினா தான் நமக்கு குருமா நல்லா டேஸ்ட்டாக வருங்க. நீங்கள் இது கூட பீன்ஸு, குடமிளகாய், மற்ற வெஜிடபிளும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வதங்குறப்ப இது மேலே கொஞ்சம் இந்த டயத்தில் கருவேப்பிலை இலைகள் போடுங்க. அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்த வெஜ் குருமாவுக்கு. இந்த மாதிரி நீங்கள் கருவேப்பிலை இலைகள் சேர்க்குறப்ப இடையில மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கிங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்பே தெரியும் அந்த காயெலாம் நல்லா வாடி வதங்கி வந்திருக்குன்னு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பொட்டுக்கடலை பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிங்களாவே நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதுனால நமக்கு நல்லா திக்னஸ் கிடைக்குங்க. அதனால் நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. தண்ணி ஊற்றிட்டால் நம்ம கேரட்டு, உருளைக்கிழங்கு, பட்டாணிலாம் நமக்கு வேகணும். இப்போ நான் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வேக வேக கெட்டியாகும். அதனால் கொஞ்சம் நீங்கள் கூட்டி வைக்கிறப்பயே தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா அது வெந்து வரப்போ உங்களுக்கு கரெக்டான பதத்துக்கு வரும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாத, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாத, மீடியமான பதத்துக்கு வருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடி போட்டு
நம்ம வந்து வேக வச்சுக்கலாங்க. இடையில 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா நல்லா கிளறி கொடுக்கணும். ஏன்னா தேங்காய் பொட்டுக்கடலை போட்டிருக்கிறதுனால அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். காயும் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 2 நிமிஷத்தில் திரும்ப நம்ம மூடிடலாம். மூடிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சோன்னா நமக்கு சூப்பரான வெள்ளை வெஜ் குருமா வந்து தயாராகிடுங்க. இப்போ பாருங்கள் எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்கள். நமக்கு இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா கூட வச்சு சாப்பிட்றதுக்கெலாம் செம்மையாக இருக்குங்க. இது மேலே இப்போ கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி இலைகளை தூவிக்கலாங்க. கொத்தமல்லி, புதினா இலைகள் 2யுமே தூவிக்கலாம். தூவிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அந்த கொத்தமல்லி புதினாவோட ஃப்ளேவர்லாம் சூப்பராக இருக்குங்க. இப்போ வாங்க இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து சர்வ் பண்ணிடலாம். எவ்வளோ சூப்பராக எம்மியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்பயுமே சட்னி சாம்பார்னு வச்சு நீங்கள் இட்லி தோசைக்கெலாம் போர் அடிக்கிறப்ப இந்த மாதிரி வெள்ளை வெஜ்ஜு குருமா வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.